20 மூவி பார்க்க வந்திருக்கோம். பேபி ரொம்ப பயப்படுறா. வை பேபி, கால் வை, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் இருக்கேன், வை. ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு சவுத் கோவால இருக்கிற அபாய்ஸ் மெரைன் ஃபிஷ் அக்வேரியம் ஒரு டூரை தான் பார்க்க போறோம். இங்க வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அட்ராக்டிவ் ஃபிஷஸ் அண்ட் மெரைன் ஸ்பீஷீஸ் கூட இருக்குன்னு சொல்றாங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்து ஸ்டார் ஃபிஷ். ஃபிஷ் இல்ல, அதெல்லாம் ரப்பர். ரப்பரா? அல்ல குற்றாலத்துல இருக்க வேண்டியதா இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? இதெல்லாம் நிஜமாவே ஸ்டார் ஃபிஷ். பாரு, ஷேக் ஆகுது பாரு. ஸ்டார் ஃபிஷ் இங்க இருக்கு. அதுதான் ஸ்டார் ஃபிஷ் பேபி, இதெல்லாம் ரப்பர். அதெல்லாம் சரி, இங்க இருக்கிற வைட் வெரைட்டி ஆஃப் பியூட்டிஃபுல் ஃபிஷஸ் எங்க இருந்து கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்கும் போதுதான் கோஸ்டல் அரேபியன் சி, லக்ஷ்வதீப் ஐலாண்ட், இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் அண்ட் சைனால இருந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வந்தது. இது என்ன பேபி ஃப்ளோட் ஆகுது? அது ஃபிஷ்க்கு விளையாடுறதுக்கு ஒரு திங்ஸ். I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile. Moray elfish. Oh my god, snake fish மாதிரி இருக்கு. ஏய் வாயை பாரு. ஓ அப்பா, ஃபிஷ்க்கு துணி போட்ட மாதிரி இருக்கு. இவ்வளவு லாங்கா இருக்கு. இதோட ஃபுல் பாடி பாருங்க, அங்க வரைக்கும் இருக்கு. ஏய் வா. டேய் பல்லிருக்க பாத்து, ஜூம் பண்ணு பல் தெரியுது. பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத. என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாதா? You fade away as you fade away as you fade away as you fade away. இது என்னது பேபி? இந்த ஃபிஷ்ஷோட கண்ணை பார்த்தா கோலி குண்டு மாதிரி இருக்கு. ஏய் இது ஃபிஷ்னே நான் சொல்ல மாட்டேன், ஏதோ ஒரு ஏலியன் மாதிரி இருக்கு. எங்க இவ்வளவு ஃபாஸ்டா போகுதுன்னு தெரியல, ஆனா போகுது. ஃபிஷ்ஷா பாத்தீங்களா? அதெல்லாம் ஸ்டாச்சுஸ் அந்த மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்கு, கொஞ்சம் கூட ஷேக்னஸே தெரியல. ஹாய், கடிக்க வருது. நான் அவனை நின்று போறதுன்னா கார் தாங்க என் டிபுக்கு. பட்டர்ஃப்ளை மாதிரி பறக்குதுங்க. ஸ்டிங்ரே. ஃபிஷஸ் வந்து நம்மள சுத்தி இருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கிறதுக்காக இங்க ஒரு அட்டகாசமான செட்டப் வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு போட்டோ செஷன் ஏரியானே சொல்லலாம். எல்லாருமே சின்ன சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க எல்லாருமே இதுக்குள்ள நுழைஞ்சு போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கிட்டாங்க.
இங்க உள்ள நனைஞ்சு போசஸ் கொடுக்கறப்போ அந்த ஒவ்வொரு ஃபிஷஸுமே அல்லாரத்தை பார்க்கும்போது செம்மையா இருந்தது. இந்த அக்வேரியம்ல இது ஒரு பெஸ்ட் ஸ்பாட். இப்பதான் த்ரில்லிங்கான ஒரு ஏரியாக்கு வந்திருக்கோம். இதுக்குள்ள மொயன்னு நிறைய ஃபிஷஸ் இருக்கு இல்லையா? இதோட பேரு டாக்டர் ஃபிஷ்னு சொல்றாங்க. இந்த ஃபிஷஸ்ல லெக்ஸ் பாக்கி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் பேபி காலை உள்ள விட ரெடி ஆயிட்டு இருக்காரு. 2 பேருக்கு 5 நிமிஷத்துக்கு 100 ரூபாய் வாங்கியிருக்காங்க. சோ இதோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம். दूसरे होगा ना. Oh my god. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஐயோ எனக்கு கால் வைக்கிறதுக்கு பயமா இருக்கு. முடியலங்க சும்மா இருக்கு. Oh my god உட்கார கூட முடியல. காலை ஃபுல் க்ளீன் பண்ணுமா இது? என்ன தெரியல என்னால முடியல ஒரு மாதிரியா இருக்கு. Oh my god கண்ட்ரோல் பண்ணிட்டு இது பண்ணறது என்னோட லைஃப் டைம் ஆசையா இருந்தது. ஆனா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க முடியல என்னால. இப்போ எனக்கு பயமா இருக்கு கால் கீழே வைக்கிறதுக்கு. ஐயோப்பா ஏய் பாரு எப்படி கிடைக்குதுன்னு. இது கால் வெளியே எடுக்காது. ஏதோ அதுக்கு சாப்பாடு கொடுத்த மாதிரி நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கு. காலை சும்மா தாங்க வச்சேன். எல்லாம் சேர்ந்து ஒட்டுக்கா அட்டாக் பண்ண மாதிரி அட்டாக் பண்ணிடுச்சு. விடவே மாட்டேங்குது. கால் ஃபுல்லா வெயிட் ஆயிருக்கு. ஆக்சுவலா ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு. சும்மா இருக்கு. கிடைக்குதா? ஐயோ கிடைக்குதா? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? ஒரு பக்கம் த்ரில்லிங்கா இருக்கு, ஒரு பக்கம் நல்லா இருக்கு. பேபி கிச்சு பண்ணுதா? கிச்சு பண்ணுதாவா? வச்சு பாரு தெரியும். ஃபிஷ்ஷை விட பேபியோட ரியாக்ஷன் தான் இன்னைக்கு ஹைலைட். பேபி எனக்கு பயமா இருக்கு பேபி. ஏதாவது கல்ச்சா இவ்வளவு இருக்கு. வை பேபி ரொம்ப பயப்படுறா. வை பேபி கால் வை. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் இருக்கேன். வை ஒன்னும் அது கிச்சு அவ்வளவுதான். கிச்சு அவ்வளவுதான். ஒன்னும் ஆகாது பேபி. எப்ப பார்த்தாலும் ஃபிஷ் ட்ரீட்மெண்ட் ஸ்கின் அது இதுன்னு சொல்லுவா. இன்னைக்கு சான்ஸ் இருக்கு, யூஸ் பண்ண மாட்டான். பேபி முடியுது பேபி. இக்கு பேபி. பேபி ஃபுல்லா பயப்பட்டுட்டு இருக்கா. பயப்படாத பேபி, சும்மா வச்சுடு. அது பாரு உன் காலை பாக்குது. Hold my hand. ஒரே குஷ்டமப்பா. இது கஷ்டமப்பா. இதை யாரும் ஒரு ஃபிஷ் டேங்க்ல இருக்க ஒரு குப்பை நினைச்சிடாதீங்க, இல்ல ஒரு ஸ்டிக் நினைச்சிடாதீங்க. இது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிஷ் தான். இது பாருங்க, தண்ணியை விட்டு ஆமை மேலே ஏறி வந்து நின்றுட்டு போஸ் கொடுத்துட்டு இருக்கு. தூங்குதா இல்ல போஸ் கொடுக்குதான்னு தெரியல.
டிரைவர் சொன்னாங்க இங்க வந்து ஃபிஷ் அக்வேரியம் இருக்குன்னு. பேபி வந்து அப்படியே பிடிச்சிட்டு ஓகே போலாம் ஃபிஷ் அக்வேரியம்ல கூப்பிட்டு வந்தாங்க. இங்க ஃபிஷஸ் வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட். நாங்க பார்த்ததெல்லாம் கோல்டன் ஃபிஷ், ஷார்க், மௌலி கூட நான் பார்த்தேன். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இப்போ நாங்க என்ன காசு கொடுத்து உள்ள வந்தோமோ அதுக்கு ஒர்த்தான இருந்துச்சு. நாங்க வந்து இங்க 400 per person கொடுத்து வந்தோம். அந்த 400ல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆயிருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஷ் அக்வேரியம், அப்புறமா நாங்க 90 தியேட்டர் போயிருந்தோம், அப்புறமா இன்னொன்னு வந்து ஹாரர் மூவி போயிருந்தோம். நான் டிஸ்கவரி சேனல்ல தான் பாத்திருக்கேங்க இவ்வளவு ஃபிஷஸ் எல்லாம். இன்னைக்கு நேர்ல நான் பாத்திருக்கேன்னு சொன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு ஃபிஷ்ஷுக்கு ஃபிஷ்ஷாவே சாப்பாடு போடுறாங்க. அது எங்க போடுறாங்க கூட இல்ல, போட்ட செகண்ட்ல அப்படியே அது கேட்ச் பண்ணி அதை எடுத்துருச்சு. ஒரு சவுண்ட் தான் வருது, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த மாதிரி இருக்கு. நீங்க யாராச்சும் இதுக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. கோவா எப்பவுமே சொல்றாங்க இது ஒரு யங்ஸ்டர்ஸ் பிளேஸ், அப்புறமா கப்பல் பிளேஸ். கண்டிப்பா இல்லங்க, இங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், பேச்சுலர்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். ஆக்சுவலி நாங்க பார்த்ததுல யார் நிறைய வராங்கன்னா ஃபேமிலி பீப்புள் தான் ஜாஸ்தி வராங்க. ஃபேமிலி கப்பல்ஸ், ஜஸ்ட் மேரிட் பீப்புள் தான் நிறைய வராங்க. இங்க வந்தாலே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் எல்லாருமே போறாங்க. அவங்க மைண்ட் செட்டுக்கு எப்படி என்ஜாய் பண்றாங்கன்றதா இங்க மேட்டர். ஆக்சுவலா இங்க பசங்களுக்கு என்ஜாய் பண்றதுக்கு இருக்கு. இந்த ஃபிஷ் அக்வேரியம் எல்லாம் பசங்களை கூட்டிட்டு வந்தா சூப்பரா இருக்கும். எல்லா மாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, எல்லா மாதிரி பிளேசஸும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணலாம். சோ வாங்க, ஆல்ரெடி நம்மளுக்கு டைம் ஓவர் ஆயிடுச்சு, 5:15 ஆயிடுச்சு. சோ அடுத்து எங்க போறான்னு பார்க்கலாம். சோ வாங்க நெக்ஸ்ட் பிளேஸுக்கு போலாம். பேபி எங்கேயோ போட்டோ கொடுக்க போறா. யா, சோ வாங்க போட்டோ எடுக்கிற டைம். ஏய் பேபி, நீயா? என்ன ஃபிஷ்ஷா செல் பண்ற நீ? எக்ஸ்கியூஸ் மீ, சிலையாவே ஆயிட்டியா? பேபி ஃபிஷ் எல்லாம் செல் பண்றாரு, அதுவும் இந்த ஆன்டிஸ் கூட. கண்ணு மட்டால் ஆடுது. ஏய் ஓ மை குட்னஸ் பேபி, என்ன கட்டியெல்லாம் பிடிக்கிற? எக்ஸ்கியூஸ் மீ, வா இந்த பக்கம், வா இந்த பக்கம் வா. ஒழுங்கா போஸ் கொடு, இல்லன்னா அவ்வளவுதான். போட்டோ வேணுமா உனக்கு? எடுக்க மாட்டேன். ஒழுங்கா போஸ் கொடு. நெக்ஸ்ட் லொகேஷனுக்கு வந்தாச்சு. நாங்க இப்போ நாவல் ஏவியேஷன் மியூசியம்க்கு வெளியே தான் இருக்கோம். பேபி வந்து கேட்டுக்கு வெளியில நின்னு என்னத்தை எட்டி பாக்குறாருன்னு தானே நினைக்கிறீங்க? ஆக்சுவலா இது வந்து 5:30 க்ளோஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வந்தா இந்த மியூசியம்க்கு வந்தே வருவோம், வந்து பார்த்தே பார்ப்போம். அங்க பார்க்கும் போதே எனக்கு ஃபுல் ஃபீல் ஆச்சு. ஏசியாஸ் ஓன்லி நாவல் ஏவியேஷன் மியூசியம் இதுதான். எட்டி பார்த்துட்டு மட்டும் போலாம். ஏய் இங்க பாரு, இத பாக்கலான்னு வந்தா இது இப்போ மூடியாச்சு. சரி, மனசை கொஞ்சம் தேத்திக்கிட்டோம். இந்த லொகேஷன் தான் க்ளோஸ் ஆயிடுச்சு இல்லையா, வேற எங்க போலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா பெங்களூர் ரிட்டர்ன் ஆக நைட் ட்ரெயினுக்கு தான் நாங்க புக் பண்ணிருந்தோம். அப்பதான் நான் இருக்க வாங்கன்னு பீச் எங்களுக்கு கூப்பிட்டுச்சு. I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. எப்படி இருக்கு பேபி பீச்? சவுண்ட் எல்லாம் பீச் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா என்ன ஒரு வருத்தம்னா ஆட முடியாது இப்போ, பிகாஸ் ட்ரெஸ் இல்ல எங்களுக்கு சேஞ்ச் பண்ணதுக்கு, அண்ட் டைம் கூட இல்ல, பிளேஸ் கூட இல்ல. சோ இதே ட்ரெஸ்ல சும்மா உத்து பார்த்துட்டு போயிடணும். உத்து பாக்குறதா பேபி? தண்ணி பக்கத்துல வந்திருக்க, உத்து பாக்குறது நல்லா சொல்ற. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. செம்மையா இருக்காங்க, சூப்பரா இருக்கு. கிளைமேட் கூட சூப்பரா இருக்கு, சில்லா இருக்கு காத்து. அங்க ஒரு பொண்ணு வந்து வீடு கட்டிட்டு இருக்கு மண்டல, பாருங்க. Cause you try to stay strong and fake a smile until I look away, but I'm only too long. It hurts to watch your blue eyes fade to gray as you fade away. சோ ஃபைனலா கோவா ட்ரிப் முடிஞ்சிச்சு. 5 நாள் மெமரபிள் டேஸ், சூப்பர். ரொம்ப ஃபன் பண்ணோம், ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரொம்ப 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 மெமரபிள் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். பேபி நீ என்ன சொல்ல வர? இருக்கு போறதுக்கு. ஆக்சுவலி சொன்னா 5 days வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இதெல்லாம் வேணுமோ சாப்பிட்டோம், எங்கெல்லாம் வேணுமோ போனோம், என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே, எல்லா டைப்புமே என்ஜாய் பண்ணோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது கோவா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அல்டிமேட்டா இருந்தது. இப்போ திரும்ப பெங்களூர் போனோம். இந்த 5 days முடிஞ்சிச்சு. நான் சொன்னேன், ஓ அவ்வளவுதானா,
இதுதான் லாஸ்ட் மாதிரி இருக்கு. இல்ல இது லாஸ்ட் எல்லாம் இல்ல, எப்பவுமே ஃபன் பண்ணிட்டே இருந்தா நல்லா த்ரில்லிங்கா இருக்காது. சோ எப்பெல்லாம் பிரேக் கிடைக்குதோ அப்பெல்லாம் பிரேக் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரிப் போலாம், என்ஜாய் பண்ணலாம். So I won't say bye bye Goa. See you again. Yeah, we will visit again. Yeah. Bye. As you fade away, as you fade away.